கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரியங்கா அவர்கள தேடி கட்டப்பை ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னும், அந்த ஒரு கட்டப்பையில இருந்த பொருள பார்த்து பிரியங்கா பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சமீபத்தில வெளிவந்து சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் அலசி ஆராய போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரியங்கா அவர்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடந்திருந்துச்சு. வசி சாச்சி அப்படிங்கிற டிஜேவ தான் அவங்க மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சிம்பிளா அவங்களோட மேரேஜ் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. மேரேஜ் வந்து ரொம்பவே ஷட்டிலா நடந்து முடிஞ்சிருச்சு. நெறைய பேருக்கு தெரியாது இல்லையா? ஸோ அங்க என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னா அவங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள் மூலியமா ரிவீல் ஆகி வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்தது என்ன அப்படின்னா, பிரியங்கா அவர்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கட்டப்பை குடுத்துருக்காங்க கையில. யாரு அப்படின்னா, வசி சாச்சி அவர்களோட அம்மா தான். அவங்க வந்து அந்த கட்டப்பைய குடுத்துட்டு, "இதுல இருக்கிறது எல்லாமே உனக்கு தான்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. பிரியங்காவும் அந்த ஒரு கட்டப்பைய வந்து திறந்து பார்த்துருக்காங்க. அப்படி திறந்து பார்த்தவங்களுக்கு உள்ளார இருந்தத பார்த்து பயங்கரமான ஷாக். ஏன் அப்படின்னா, அதுல கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட பட்டு புடவைகள் அதுல இருந்திருக்கு. அந்த பட்டு புடவைகள பார்த்து அவங்க, அவங்களோட மாமியார் கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, "இதெல்லாம் பார்க்க வந்து ரொம்பவே பழமையான, ரொம்பவே பாரம்பரியமான புடவைகள் மாரி இருக்கு. இத ஏன் நீங்க எனக்கு குடுத்துருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. அண்ட் அதற்கு வசி அவர்களோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "எஸ், இது எல்லாமே வந்து பாரம்பரியமான பட்டு புடவைகள். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ல வந்து யார் யார் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு வராங்களோ, அவங்கவங்களுக்கு இத வந்து நாங்க குடுத்துருவோம். எனக்கு என்னோட மாமியார் குடுத்தாங்க. அவங்களுக்கு அவங்களோட மாமியார் குடுத்தாங்க. ஸோ இது வழி வழியா இது வந்து ஒரு வழக்கமா நாங்க வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் இப்ப இந்த பட்டு புடவைகள் உனக்கு தான் இருக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லி வசி சாச்சி அவர்களோட அம்மா வந்து அந்த பட்டு புடவைகள குடுத்துருக்காங்களாமா. அண்ட் இத பார்த்துட்டு அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகி வசி சாச்சி அவர்களுடைய அம்மாவ கட்டி பிடிச்சிருந்திருக்காங்க. அண்ட் அவங்களையுமே அவங்க அம்மான்னு தான் கூப்பிடுவாங்களாமா. இந்த நிகழ்வுகள் எல்லாமே அங்க நடந்துச்சு அப்படின்னும், இது மட்டும் இல்லாம ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களோட மேரேஜ்ல நடந்திருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னா ரிவீல் ஆகி வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? அண்ட் உங்க சைட்ல ஏதாவது இந்த மாரி பாரம்பரியமா கல்யாணத்துக்கு கொடுப்பாங்களா? அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா, அத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் பவித்ரா லட்சுமி அவர்கள் ரீசென்ட்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல அவங்கள பத்தி பரவுன வதந்திக்கு பயங்கரமான ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்ட்ரஸ் பவித்ரா லட்சுமி அவர்கள் சமீபத்தில போட்டிருந்த வீடியோல ஆளே டோட்டலா மாறி போயிருந்தாங்க. இதனால ரசிகர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டாங்க. அதனால தான் அப்படி இருக்காங்கங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இதற்கு பவித்ரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "நீங்க ஒரு விஷயத்த ஆதாரமே இல்லாம எப்படி பேசுவீங்க? ஒருத்தவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, பண்ணல அப்படிங்கிறத எத வச்சு கண்டுபிடிப்பீங்க? அது அவங்களோட பர்சனல். அத ஏன் நீங்க பேசுறீங்க? மோரோவர் நான் பிளாஸ்டிக் சர்ஜரி எதுவுமே பண்ணல. எனக்கு உடல்நிலையில ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பா அதுலேருந்து மீண்டு வரதுக்கு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த மாதிரியான நேரத்தில என்ன ஏதுன்னே தெரியாம ஒருத்தவங்கள பத்தி நீங்க தப்பா பேசுறது, உருவே கேலி பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பான ஒண்ணு. எத்தனையோ பேரு எனக்கு இந்த மாரி ஆகியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு, இப்ப எப்படி இருக்கீங்க? என்ன ப்ராப்ளம்?" அப்படிங்கிற மாரி முழு மனசார கேட்டீங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி. அண்ட் எவ்வளவோ ஹேட்டர்ஸ் இது பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்றீங்க. இது உங்ககிட்ட விளக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படி நினைக்கிறீங்கன்னா அப்படியே நினைச்சுக்கங்க. எனக்காக பேசின, எனக்காக வேண்டிக்கிட்ட எல்லாருக்குமே நன்றி அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு உடல்நிலையில பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத ரொம்பவே போல்டா ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.